தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. சர்வீஸ் புக், டூப்ளிகேட் புக் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு விரிவான ஆணையினை அஞ்சல் இலாக்கா ஜூலை 2023 அனுப்பி வைத்து 6 மாதங்களுக்குள்ளாக அந்த ப்ராசஸ் முடித்திட வேண்டும் என்று இருந்தாலும் கூட தமிழகத்திலே உள்ள ஒரு கோட்ட அதிகாரி டூப்ளிகேட் சர்வீஸ் புக் என்பது வழங்க முடியாது, நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் பர்டிகுலர்ஸை நீங்கள் உங்களுடைய ஐடிகளை சென்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று பதில் அனுப்பி இருக்கிறார்கள். இது டிஜியினுடைய உத்தரவை மீறுகின்ற செயலாகும். அஞ்சல் இலாக்கா ஒரு ஆணையிட்ட பின்னாலே ஒரு கோட்ட அதிகாரி தன்னிச்சையாக ஒரு ஆணை பிறப்பிக்க முடியும் என்றால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுப்பதற்கு முகாந்திரங்கள் உள்ளது. இதுபோன்று தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஒரு டூப்ளிகேட் சர்வீஸ் புக் வழங்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் தான். அதை கேட்பதற்கு இவர்களுக்கு நிச்சயமாக அந்த தகுதி கிடையாது. தமிழக CPMG அவர்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். சரி, இதற்கு முன்னால் என்ன பழக்கம்? இதற்கு முன்னாலே ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை அந்த சர்வீஸ் புக்கை நாம் பார்வையிட்டு அதனை அட்டஸ்ட் செய்யக்கூடிய ஒரு வசதி என்பது இருந்தது. அந்த முறை இன்னும் தவிர்க்கப்படவில்லை. அந்த முறைப்படி கூட நாம் சர்வீஸ் புக்கை நாம் பார்க்கலாம். அந்த சர்வீஸ் புக்கை பார்க்கின்ற பொழுதோ அல்லது சர்வீஸ் புக்கை நீங்கள் எந்த நேரத்திலே உங்களுடைய கைக்கு வந்து நீங்கள் பார்வையிட்டாலோ இவைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக நீங்கள் பார்வையிட வேண்டும். உங்களுடைய மருத்துவ எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் என்பது அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறதா? சர்வீஸ் புக்கிலே 2 வால்யூம்கள் இருக்கிறது. முதல் வால்யூமிலே நீங்கள் என்னென்ன பதவிகளே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய சேவை விவரங்கள் எல்லாம் முதல் வால்யூமிலே இருக்கும். 2வது வால்யூமிலே உங்களுக்கான அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் அட்டாச் செய்யப்பட்டிருக்கும். அது தவிர உங்களுடைய லீவ் அக்கவுண்ட் போன்றவைகள் அதிலே பதிவு செய்யப்படும். ஆக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே அதிலே இருக்க வேண்டும். அதே போன்று முதல் பக்கத்திலே என்னென்ன இருக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான ஆணைகளும் இருக்கின்றன. உங்களுடைய முதல் பக்கத்திலே உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த நாள், நீங்கள் ஏதேனும் ஒரு ரிசர்வேஷன் பிரிவினை சார்ந்தவராக இருந்தால், SC ST OBC-யாக இருந்தால் அதனுடைய விவரங்கள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மீண்டும் நீங்கள் மேற்கொண்ட ஒரு பட்டப்படிப்பையோ எதையும் முடித்து இருந்தால் அதனோட அவைகளெல்லாம் அப்டேட் செய்யப்பட்டு இருக்கிறதா என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அவைகளையும் பதிவு செய்ய வேண்டும். உங்களுடைய பர்மனன்ட் மற்றும் டெம்பரவரி வீட்டு முகவரியும் கூட சர்வீஸ் புக் முதல் பக்கத்திலே இருக்க வேண்டும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸினுடைய விவரங்கள் இருக்க வேண்டும். அந்த விவரங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம் அல்லது இறந்து போனவருடைய பெயரை நீக்கிக் கொள்ளலாம். இது எந்த நேரத்திலும் உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் மாற்றி அமைப்பதற்கான உரிமை என்பது உங்களுக்கு இருக்கிறது. அதே போன்று GPF, TCRG, ஃபேமிலி பென்ஷன், லீவ் என்கேஷ்மெண்ட் போன்றவைகளுக்கு ஒரு காமனான ஒரு நாமினேஷன் படிவம் என்பது தந்திருக்க வேண்டும். அந்த காமனான அந்த நாமினேஷன் படிவம் தரப்பட்டு இருக்கிறதா, அது சரியாக இருக்கிறதா, அந்த நாமினேஷனில் ஏதேனும் மாற்றங்கள் தேவையா, இவைகளை எல்லாம் கூட நீங்கள் அந்த நேரத்திலே சரிபார்த்திட வேண்டும். உங்களுடைய GPF அக்கவுண்டினுடைய நம்பர் சர்வீஸ் புக்கினுடைய வலது ஓரத்திலே மேலே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அது சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். CGE, GS அந்த இன்சூரன்ஸ் தொகையினுடைய அந்த எண் கூட சர்வீஸ் புக்கிலே பதிவு செய்யப்பட வேண்டும். அதற்கான நாமினேஷன் என்பதும் பதிவு செய்யப்பட வேண்டும். சமீபத்திய உத்தரவின்படி உங்களுடைய ஆதார் எண்ணும் சர்வீஸ் புக்கிலே பதிவு செய்யப்பட வேண்டும். இலாக்காவிலே சேர்ந்த புதிதிலே ஹோம் டவுனிற்கான டெக்ளரேஷன் நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். அந்த டெக்ளரேஷன் இருக்கிறதா, அது சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்தால்தான் நாளை நீங்கள் ஹோம் டவுனிற்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே போன்று உங்களுக்கு தேவையான நீங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை சர்டிபிகேட்டுகள், உதாரணமாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட், உங்களுடைய வெரிஃபிகேஷன் ஆஃப் கேரக்டர் அண்ட் ஆண்டர்சன்ஸ் அதனுடையவைகள், உங்களுடைய டெக்ளரேஷன் அபவுட் யுவர் மேரேஜ், உங்களுடைய திருமண விவரங்கள், ஓத் ஆஃப் அலிஜென்ஸ், அஃபர்மேஷன் டு த கான்ஸ்டியூஷன், இவைகள் அனைத்துமே கண்டிப்பாக சர்வீஸ் புக்கிலே பார்ட் 2விலே அவைகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இவைகளெல்லாம் சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பார்வையிடவும். இரண்டாவதாக, நீங்கள் எந்தெந்த பதவியிலே எந்த நாள் முதல் எந்த நாள் வரை நீங்கள் பணிபுரிகிறீர்கள் என்பதற்கான பதிவுகளை
பார்ட் 1 பதிவிட வேண்டும். அந்த கடந்த ஒரு வருடத்திலே நீங்கள் சரியாக உங்களுடைய அந்த பதிவானது இருக்கிறதா என்பதை பார்வையிட வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு 6 மாதத்திற்கு வேறு ஏதேனும் அலுவலகத்துக்கு டெபுடேஷன் சென்றிருந்தால் அவைகள் பதியப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதற்கான ஆணை வரவில்லை என்று அது பதியப்படாமல் கூட இருக்கலாம். ஏனென்றால் பின்னால் ஒரு காலத்திற்கு அவைகள் எல்லாம் தேவைப்படக்கூடிய ஒரு சான்றுகளாக இருக்கும். அதே போன்று பார்ட் 2 லீவ் அக்கவுண்டை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். கடந்த ஒரு வருடத்திலே நீங்கள் இந்த லீவ் எல்லாம் சென்றிருக்கின்றீர்களா அல்லது செல்லாமலே உங்களுடைய லீவு கழிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் நீங்கள் பார்வையிட வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களிலே லீவ் சாங்ஷன் ஆகியிருக்கும், ஆனால் அந்த லீவை நீங்கள் அனுபவித்திருக்க மாட்டீர்கள், அல்லது உங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூட் வராமல் இருந்திருப்பார். அது போன்ற நேரங்களிலே அந்த லீவானது கழிக்கப்பட்டிருக்கலாம். ஏற்கனவே பழைய நடைமுறையின்படி இவைகளெல்லாம் பென்சிலே மார்க் செய்வார்கள். SR1 படிவம் வந்த பின்னாலே பென்சிலே மார்க் செய்வார்கள். அதற்கு பின்னால் லீவ் ஆர்டர் வந்த பின்னாலே அவைகளை இங்கிலே அவைகளை பதிவிடுவார்கள். அதுவும் குறிப்பாக ஒரு ஆய்வு வரக்கூடிய நேரத்திலே இங்கிலே இருப்பதை கூட அப்படியே பேனாவில பதிவு செய்தவைகளை எல்லாம் கூட நான் பார்த்திருக்கின்றேன். தற்பொழுது கணினிமயமாக்கப்பட்டு இருப்பதால் இது போன்ற தவறுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று இருந்தாலும் கூட நீங்கள் சரியான முறையிலே விடுப்பிலே இருப்பதை பதிவு செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்த்தால் உங்களுடைய விடுப்பு சேமிப்பு என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். ஆக இவைகள் எல்லாம் சேமிப்பு புத்தகத்திலே நீங்கள் பார்வையிட வேண்டியவை என்பது என்னுடைய கருத்து. என்ன அடிக்கடி சேவை புத்தகத்தை பற்றியே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்திலே தான் இந்த சர்வீஸ் புக்கினுடைய அத்தியாவசியம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அருள் கூர்ந்து இவைகளை எல்லாம் உங்களுடைய சர்வீஸிலே ஒரு பகுதியாக வருடத்திற்கு ஒரு முறை சரிபார்த்திட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.